வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வளவன். இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி ரைடு ரேடார் வந்திருப்பதையும் கூட நம்ம கூட்டணி கால்குலேஷனுக்கான சில விஷயங்களாக பார்க்கலாமா? ரைடு ரேடார் ஈரோட சுத்தியே நடக்குது. சரி, ஈரோடு கிழக்கு தேர்தல் தேதி வருங்கிறது அநேகமா எல்லாரும் எதிர்பார்த்ததுதான். ஏன்னா டெல்லி சட்டமன்றத்துக்கு அறிவிச்சு ஆகணும். டெல்லியை குறிவைத்து பிரதமர் மோடி ஏகப்பட்ட ப்ரோக்ராம் போட ஆரம்பிச்சிட்டாரு. மெட்ரோ ரயில்ல இருந்து எல்லாமே அவர் பண்றாரு. மாணவ மாணவியிட்ட இருந்து படங்களை எல்லாம் வாங்கி அது ஒரு பக்கம் ஓடிச்சு எல்லா நேஷனல் மீடியாலையும். வரைந்த சித்திரங்கள் அதெல்லாம் வாங்கி அவங்களோட டிராவல் பண்ணி பிரதமர் அவர்களே அவரோட செல்போன் வழியாக QR கோடு மூலமாக டிக்கெட் எடுத்து பயணம் செய்துன்னு அது ஒரு பெரிய ஷோ இருந்துச்சு. அப்பே தெரிஞ்சு போச்சு தேர்தல் தேதி 2-3 நாளுக்குள்ள வரப்போகுது போல இருக்கு. இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் எல்லா வேலையும் விட்டுட்டு இங்கெல்லாம் நிக்காரு, டிக்கெட் எடுக்கலாம் கியூல நின்று இருக்காரு அப்படின்னு நினைச்ச. தேர்தல் தேதி டெல்லிக்கு வரும்போது ஈரோடுக்கு அறிவிக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஏன்னா பல முறை பார்த்திருக்கிறோம். ஆனாலும் அறிவித்திருக்கிறார்கள். அறிவிப்பதற்கு முன்பே ரைட் ராஜ் வந்துருச்சு. ஒரு ரைடு ஐடி ரைடு நடத்துறதுன்னா குறைஞ்சபட்ச ப்ரிப்பரேஷன் ஒரு 10 நாளாவது வேணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 days வேணும். ஏன்னா சர்வே நடத்தணும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிப்போர்ட் போடணும், நோட்டு போடணும், அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் இதெல்லாம் ஒரு மினிமம் லெவலுக்கு ப்ரிப்பரேஷன் இல்லாம யாருமே ஐடி ரைடுக்குள்ள அதிகாரிகள் இறங்க மாட்டாங்க, என்னதான் அரசியல் நடத்தினாலும். அப்போ 10 நாளைக்கு முன்னாடியே இதெல்லாம் பிளான் பண்ணிட்டாங்களாங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா 10 நாளா தான் அண்ணாமலையும் டோன் டவுன் பண்றாரு. அவரோட ஒரு டஃப் பொசிஷன்ல இருந்து இப்போ சாஃப்டா மாறி இருக்கிறது இந்த 10 நாளா தான். அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கால்குலேட்டட் மூவா இந்த ரைடு அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஏன்னா இப்ப அந்த விஷயத்த இப்ப இவங்க கையில் எடுக்கிறாங்க, திமுகவும் மற்றவர்கள. யார் அந்த சாருக்கு பதிலா யார் அந்த ராமலிங்கம்னு டிஎம்கே ஐடி இவங்க அதை கூர்மப்படுத்துறத பார்க்க முடியுது. பட் துரைமுருகன் விவகாரத்துல ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. அந்த இடத்துல 2 பேரையுமே இவரை கிட்ட சேர்க்கறதுக்கும் அவரை இன்னும் ஒரு எதிர்நிலைக்காகவும் நடத்தக்கூடியதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்க. துரைமுருகன் மேட்டர்ல அதிமுக சுத்தமா சைலண்ட். நியாயமா பார்த்தா, ஏன்னா கதிரானந்த் கைது வரைக்கும் அது போகுதுங்க. இன்னும் சொல்ல போனா சர்வர் ரூமை டீசீல் பண்ணணும்னு கதிரானந்த் இன்னைக்கு பெட்டிஷன் போட்டிருக்காரு. அதாவது அவங்க காலேஜோட இன்டர்நெட் சர்வர் ரூம் பூராத்தையும், கம்ப்யூட்டர் சர்வர் ரூம் பூரா சீல் வச்சுட்டாங்க. ஸோ ஃபங்க்ஷனே பண்ண முடியாதுன்னு ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போடுறாங்க. ஹைகோர்ட் என்ன முடிவு எடுக்கும்போது தெரியல, பாஸ் ஓவர் ஆகி கிடந்துச்சு காலையில மேட்ரை. அப்போ கதிரானந்த சுற்றிய பிடி இருக்குது. 2-3 விஷயமா இருக்கலாம். மணலா இருக்கலாம், இல்ல வேற விஷயங்களா இருக்கலாம், இல்ல பழைய எலக்டோரல் டைம்ல பிடிபட்ட கேஷா இருக்கலாம். எலக்டோரல் கேஷ்ல கைது நடவடிக்கைனா நிறைய பேங்க் அபிஷியல்ஸையும் கைது பண்ண வேண்டியது வரும். அதுக்கு உடனடியா மத்திய அரசு தயாரா இருக்குவாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா அங்க ஏற்கனவே பேங்க் ஸ்டாஃப், அது பேங்க் யூனியன் எல்லாமே ஆன்டி நிதியமைச்சகமா இருக்கு. நிதியமைச்சகம் எடுத்த பல முடிவுகளை பேங்க்ல இருக்கிற பல்வேறு யூனியன்கள், குறிப்பா இடதுசாரி யூனியன்கள் எதிர்க்கிறாங்க. ஸோ உடனடியா பேங்க் அபிஷியல்ஸ் மேல கை வைப்பாங்களாங்கிறதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படி கை வைக்காம வெறுமனே கதிரானந்த மட்டும் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அது சரியா வராது. ஏன்னா ஈடியோட அரசுனா பிஎம்எல்ஏ காட்டணும், பிஎம்எல்ஏயோட கூறு வரணும் அதுல. அப்படி வர மாதிரி தெரியல அதை பார்த்தா. அப்ப வேற மேட்டர் கணக்குல காட்டணும். வேற மேட்டர்னா மணல் மேட்டர் தான் பரவலாக நமக்கு தெரிந்த விஷயம். அப்படின்னா துரைமுருகன் சேர்த்து வரணும். அது இப்போதைக்கே துரைமுருகனை சேர்த்து வர மாதிரி தெரியல. ஏன்னா துரைமுருகன் டெல்லி போயிட்டு வந்த பிறகு கொஞ்சம் தெம்பா தெரிகிறாரு. கூட போறது ஜெகத் ரட்சகன். அவருக்கு இந்த இடி ரேடார்லாம் அவர் எத்தனை முறை வளைந்து நெளித்து வந்தாருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எல்லாமே ஒரு முக்கியமான விஷயங்கள் தான். ஈரோடு டைம்ல இதையும் சேர்த்து கொண்டு வந்தாங்கன்னா பிஜேபி தரப்புக்கு அனுகூலம்னு அவங்க நினைப்பாங்க. கதிரானந்த் கைது, இல்ல துரைமுருகன் மீது பெரிய ட்ரக்கோனியன் ஆக்ஷன் நடவடிக்கை இப்படி வந்துச்சுன்னு வைங்க, ஈரோடு இடைத்தேர்தலுக்கு முன்பு அது ஒரு பெரிய பிரச்சார பலமாக மாறும் என்று பிஜேபி நினைக்கலாம். பொதுவாக மத்திய பிஜேபி கடைபிடிக்கிற வழக்கமான உத்தி தான் இது. திமுகவும் அதுக்கு தயாராகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுல கட்சி ஆரம்பித்து ஓராண்டை அடுத்த மாசத்துல நிறைவு செய்கிறார் விஜய். அறிவிப்பு அப்படிதான், இன்னும் ஆக்டிவா வரல போலனாலும் அவங்க இதை எப்படி எதிர்கொள்வாங்க? ஏன்னா நீங்க எந்த குறிப்புமே சொல்லாம உங்க ஓட்டர்ஸ் அப்படியே விட முடியுமா? அவங்க களத்துல 2 எதிரிகள் நீங்க பிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அது அவங்க ஐடியலா இருக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி வருது. புறக்கணிப்பா, இல்ல ஈரோடு பனையூரிலிருந்து ஈரோடு கிழக்கு போக வாய்ப்பு இருக்கா?
உண்மையாகவே வந்து ஒரு திரை நடிகர் அரசியல் வானில் ஜொலிக்க வேண்டும் என்றால் இடைத்தேர்தல் தான் பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. 1973 திண்டுக்கல் இடைத்தேர்தல் எம்ஜிஆர் பெரிய உதாரணம். இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சியை தோற்கடித்த வரலாறும் நிறைய இருக்கு, தமிழ்நாட்டிலே இருக்கு. அப்போ விஜய் கிளைம் பண்ற மாதிரி இல்ல திங்க் பண்ற மாதிரி அவருக்கு அவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குன்னா கண்டிப்பாக போட்டி போடணும். விஜயே போட்டி போடலாம், தப்பு கிடையாது. பெரியார் மண்ணில் பெரியாரை கொள்கை தலைவராக கொண்ட விஜயே நின்று ஜெயிச்சாரு, வரலாறு பேசும்ல. ஆனா அதுக்கு தில்லு வேணும், தைரியம் வேணும். அந்த தைரியம் எம்ஜிஆருக்கு இருந்தது, விஜய்க்கு இருக்குமாங்கிறது ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏன்னா வந்தா முதலமைச்சரா தான் வருவேன்னா இப்ப டெஸ்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டுனா என்ன பண்ணுங்கிற பயம்தான். சினிமா உலகத்துலங்க நான் 2 திரைப்படங்களோட பணியாற்றிருக்கேன். முதல் பத்திரிகை எனக்கு திரைச்சுவை தானே, சினிமா பத்திரிகை. இந்த 2 திரைப்படங்கள்லயும் அப்ப சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னா, சினிமா மூடித்தான் வச்சிருக்கணும், திறந்து காட்டக்கூடாது. அதாவது முழு சினிமா முடிச்சிட்டீங்க, சென்சார் போயிட்டு வந்துருச்சு, ரிலீஸுக்கு தயார், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போட்டு காட்டலாமா காட்டக்கூடாதாங்கிறது ஒரு பெரிய கேள்வியா அப்ப வைக்கப்படுங்க 80கள்ல. காட்டவே கூடாதுங்க. ஏன்னா பலதரப்பட்ட அபிப்பிராயங்கள் படம் பார்த்த உடனே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்துடும், ஓடும் ஓடாதுன்னு வெட்டியான முடிவுகள் எடுப்பாங்க. கடைசியில் அந்த முடிவுபடியே ஓடாமலும் போயிடும். சினிமாங்கிறது மூடி வைக்கிறது, கைக்குள்ள இருக்கணும், திறந்து காமிச்சா ஒண்ணும் இல்லைன்னு ஆயிரும். ரிலீஸுக்கு தயாரா நேரா ரிலீஸ்க்கு அனுப்பு, இதுதான் சினிமா பாஷை. இப்பவும் அப்படிதான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதே பாணி தான் இவர் அரசியல்ல கடைபிடிக்கிறாரு. ரிலீஸுக்கு தயார், ரிலீஸ் எப்போ 2026, 25லயே வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு போட்டு காமிச்சா கதை முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். இல்ல அப்படிதான் நான் யோசிச்சேன். சோ ஏதோ ஒரு வகையில அவருக்கு அதுல வந்து அந்த மன தயக்கம் இருக்கு. அவர் நின்னா களம் சூடா இருக்கும். அது ஒரு வலிமையான கேண்டிடேட் உள்ள வரும்போது அந்த பெர்செப்ஷன் நரேட்டிவே மாறும். இன்னும் சொல்ல போனால் ஆளுங்கட்சி ரொம்ப ஃபுல் ஃபோர்ஸையும் கொண்டு போய் இறக்க போறாங்க. இது பார்த்தாலும் இருக்கிற அமைச்சர்கள் ஃபுல் ஃபோர்ஸ் இறக்குவாங்க. அதாவது களம் வந்து விஜயே நின்னாதான் மாறும். ஏன்னா விஜயை தவிர வேற யாரையும் தெரியாது. விஜய் தவிர வேற யாரையும் நமக்கு தெரியாது. புதுசா ஒரு கேண்டிடேட்டை போட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். 2வது சின்னம் வேற உங்களுக்கு இனிமேல் தான் கிடைக்கும். வேட்புமனு தாக்கல் செய்து வாபஸ் ஆகிற டைம்ல தான் சின்னம் கிடைக்கும். 14 நாளைக்குள்ள சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அது வந்து ஒரு புது XYக்கு வந்து கஷ்டம், விஜய்க்கு வந்து ஈஸி. அப்ப விஜயே களத்துல நின்னாரு அப்படின்னா பெரிய அளவுக்கான ஒரு உத்தியா இருக்கும். இல்ல எம்ஜிஆர் செஞ்ச மாதிரி பேர்லே மாயத்தேவர்னு இருந்துச்சுங்க. அங்க முக்குளத்தூர் ஓட்டு வங்கி அவ்வளவு அதிகம், எல்லா கட்சியும் முக்குளத்தூரை தான் நிப்பாட்டினாங்க. ஆனாலும் மாயத்தேவருங்கிற பேர்ல தேவர் அப்படிதான் அவர் செலக்டே பண்ணாரு. எம்ஜிஆர் அவர்கள் அப்படிதான் செலக்ட் பண்ணாங்க. அந்த மாயத்தேவர் தேர்ந்தெடுத்து கொடுத்ததுதான் இரட்டையில சின்னம். அந்த மாயத்தேவர் என்ன தான் எங்களுக்கு வந்து வழக்கறிஞர் தராசுக்கு முதல் வழக்கறிஞர். அப்புறம் தான் பேராசிரியர் 85 காலகட்டத்தில் மாயத்தேவர் அலுவலகத்துக்கு வருவாரு. அவர் தான் வந்து முதல் வழக்கறிஞர். எதுக்காக சொல்ல வரேன்னா கேண்டிடேட் செலக்ஷனும் கேண்டிடேட் எந்த கம்யூனிட்டியை பிலாங் பண்றாரோ அந்த கம்யூனிட்டி ரெப்ரசன்டேஷனும் தொகுதியில் இருக்கணும். பாராளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஏன்னா பறந்து விரிந்த தொகுதி, பெரிய அளவு கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. சட்டமன்ற தேர்தல், அதுவும் ஈரோடு கிழக்குங்கிற அந்த நகர்ப்புற தேர்தல், குறுக்கு நடுக்குமா நடந்தாலே சில கிலோமீட்டர்கள் தான் வரும். ஆளுங்கட்சி கடுமையா வந்து பணபலத்தோட மோதும். அவங்களுக்கு வந்து அந்த ஆள் பலமும் தெருவுக்கு தெருவு இருப்பாங்க, வீட்டுக்கு வீடு இருப்பாங்க. அந்த அளவுக்கு விஜயோட கட்சி அங்க ஊடுருவி இருக்காங்கிறது நமக்கு தெரியாது. இதெல்லாத்தையும் யோசிச்சு விஜய் முடிவெடுக்கணும். ஆனா விஜயோட புகழ் என்னங்க, சினிமாவை தவிர வேற ஒண்ணும் கிடையாதுல்ல, அரசியல் ரீதியா ஒண்ணும் கிடையாது. அரசியல் ரீதியா அந்த புகழை ப்ரூவ் பண்றதுக்கு இது ஒரு வாய்ப்பு. சீமான் இப்பொழுதும் போல நான் தனியா கேண்டிடேட்டை போடுறேன், கேண்டிடேட் அறிவிக்கிற தேதியும் அவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இந்த இடம் ஏன்னா போன முறை அது பாமக போடும் பொழுது ஒரு விஷயம் சொல்லப்பட்டது, நாளை பின்ன பாமக ஒரு சாஃப்டா உள்ள கூப்பிட்டு வந்துக்கலாங்கிறதுக்காக அதிமுக தவிர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டது இல்லைங்களா? இப்ப அந்த மாதிரி போன முறை அதே போல ஓபிஎஸ் அவர்கள் சின்னத்து நான் எதிர் கேண்டிடேட் போட மாட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரியான காம்ப்ரமைஸ்க்கு கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? சோ அப்படியான நகர்வுகள் 26க்கான ஒரு சாஃப்ட் குடுக்கல் வாங்கல்கள் அப்படிங்கிறது இதுல இவால்வ் ஆக வாய்ப்பு இருக்கா? அப்படின்னா பிஜேபி தான் இவால்வ் ஆகணும். என்ன காரணம்னா இப்ப விஜயே நிக்கிறாரு, எல்லா கட்சியுமே வந்து திமுகவை தோற்கடிக்கணும், அதுதான் எங்க லட்சியம், விஜய் நிக்கட்டும் அப்படின்னு ஒதுங்கினாங்கன்னு வைங்க, களம் வேற மாதிரி மாறும். ஒதுங்கலாமே, ஒதுங்கக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லையே. அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்நோக்கும் தன்மை வேணும் கட்சிகளுக்கு, அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் திரு சீமான் அவர்களுக்கும்.
அப்படின்னா நேரடியா திமுக எதிர்ப்பு அப்படின்னா உண்மையான மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு அதுல உண்மையான மேட்ரிக்ஸ் புரியும். பாமக நிக்குதுன்னு முதல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதிமுக ஒதுங்குச்சு. இது விக்கிரவாண்டியில நம்ம பார்த்த விஷயம் தான். இப்ப பிஜேபி அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அதிமுக ஒதுங்குனா பிரச்சனை என்னன்னா அந்த கள்ள கூட்டணிங்கிறது திருப்பி உருவாயிரும். அது சிக்கல். ஏன்னா அவங்க இல்லைன்னு முதல்ல இருந்தே மறுத்துக்கிட்டே வராங்க. அப்போ இப்போ சமீபத்தில் நடக்கிற எல்லா போஸ்ட் யுத்தமும் அதிமுக பிஜேபி கள்ள கூட்டணிங்கிறத வச்சுதான் திமுக அந்த நேரேட்டிவ் தான் செட் பண்ணிட்டே வருது. ஆரம்பத்துல இருந்தே அதுதான் அவங்களோட நேரேட்டிவ். அதுக்கு ஈல்டு ஆகுமா அதிமுகங்கிறது அடுத்த கட்ட ஒரு பிரச்சனை தான். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எல்லா கட்சிகளுக்குமே இன்கன்வீனியன்ட் டைம்ல தான் அனௌன்ஸ் ஆயிருக்கு. அதை யோசிச்சு பாருங்க. திமுகவுக்கும் பல நெருக்கடி இருக்கு. அவங்களுக்கு அது இன்கன்வீனியன்ட் டைம் தான். மத்தவங்களுக்கு இது இன்கன்வீனியன்ட் டைம் தான். அப்படிதான் நான் பாக்குறேன். ஈரோடு கிழக்கு அப்படிங்கிறது எல்லாரும் கிட்டத்தட்ட 2026க்கு செட் ஆயிட்டாங்க. எங்களுக்கு தான் 200, எங்களுக்கு தான் 200, எங்க கூட்டணி இல்லாம அமைக்க முடியாதுன்னு பேசிக்கிட்டு இருந்த சூழல்ல ஒரு இடைத்தேர்தல் வந்து திரும்ப ஜெர்க் ஆனாங்கன்னா, அப்ப நீங்க சொன்னது வரமாட்டீங்களான்னு கேட்கக்கூடிய ஒரு நரேட்டிவ் செட் ஆவதற்கான ஸ்பேஸ் இருக்கிறது. அப்படி ஒரு சூழல் இந்த தேர்தலில் அமைய இருக்கிறது. அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி போகிறது, ரொம்ப குறிப்பாக ஆளுங்கட்சி இன்னைக்கு ஸ்பெஷல் ஆபீசர்ஸ போட்டு நியமிக்கிற இடத்துக்கு உள்ளாட்சி தேர்தலுக்கே அவங்க தயக்கத்துல இருக்காங்கிறதையும் உள்ளாட்சி தேர்தல் நடத்துற தைரியமே இல்லைங்க. போன முறை 2019ல உள்ளாட்சி தேர்தல் தள்ளி போடும்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் சொன்னாருங்கிறத தயவு செஞ்சு ஒரு முறை நினைத்து பாருங்கள். இப்ப அதே தான் இவங்க செய்யறாங்க. கிராம பஞ்சாயத்துகளுக்கு ஸ்பெஷல் ஆபீசர் போட்டா கிராமத்துல வேலையே நடக்காது. ஆனாலும் அது எவ்வளவு நாளைக்கு நீடிக்க போகுது? 1 வருஷம் ஆயிரும், இல்ல 1.5 வருஷம் கூட ஆகும். அடுத்த 2026 தேர்தலுக்கு பிறகுதான் அதுக்கு விடிவு காலம் வரும்னு நினைக்கிறேன். அப்ப ஏன் வந்து திமுக அவங்களுக்கு அவ்வளவு நம்மளோட சாதனைகள் பேர்ல நம்பிக்கை இருந்தா கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும்ல. அப்ப 2026க்கு முன்னாடி அந்த விஷ பரீட்சை எடுக்க வேண்டாம் தானே அவங்க நினைக்கிறாங்க. அப்ப இடைத்தேர்தல் களத்தை உண்மையிலேயே சூடுபடுத்தணும்னா விஜய் நிக்கணும், திமுகவுக்கு எதிராக ஒரே கேண்டிடேட்டா நிக்கணும். அப்படின்னா உண்மையிலேயே சூடாயிரும். பாப்போம் சார். இதே உள்ளாட்சி தேர்தல் நிறுத்தப்பட்ட போது திமுக என்னவெல்லாம் பேசுகிறதோ அதை இன்றைக்கு எதிர்கட்சிகள் பேசவில்லை என்பதும் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அந்த பிரஷரை கிரியேட் பண்றதுங்கிறது அவங்க கையில தான் இருக்கு. பட் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். உங்க நேரத்துக்கு கருத்துக்களுக்கு மிக நன்றி சார்.